தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். அதிகாரமும் அந்தஸ்தும் தரக்கூடிய இந்த 10வது இடம் உங்கள் ஜாதகத்தில் 10ஆம் வீடும் அதிகார அந்தஸ்தும். நீ எவ்வளோ சம்பாதிக்கிற, உன் கையில் எவ்வளோ இருக்குது, உங்கள் தாத்தா அப்பா என்ன சம்பாதிச்சு வச்சுருக்கான் அப்படிங்கிறது விஷயம்லாம் ஒரு 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 பொருட்டே இல்லை. உனக்கு தனிப்பட்ட முறையில் என்ன அந்தஸ்து அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறது இந்த 10வது இடத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். 10வது இடம் தான் உங்களுக்கு அந்த அதிகாரம் தனிப்பட்ட முறையில் உங்கள் பேரை சொல்லி அந்த ஒரு மதிப்பை கொடுக்குது, அந்த அந்தஸ்தை கொடுக்குது, ஒரு புகழை கொடுக்குது அப்படின்னு சொன்னால் அது 10வது இடம் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்கணும், வலுப்பெற்ற நிலையில் இருக்கணும். அப்படி இந்த 10வது இடம் உங்கள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்குது, எவ்வளோ வலுப்பெற்று இருக்குது, அப்போ எந்த மாதிரியான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற விளக்கங்கள் ஒரு சில உதாரண ஜாதகங்களோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது லக்னம் உதாரணத்துக்கு மகர லக்னம் எடுத்துப்போம். மகர லக்னத்துக்கு 10ஆம் இடம் என்ன வரும்? துலாமாக வரும் இல்லையா? துலாம் இப்போ இதுதான் இவருக்கு அதிகார அந்தஸ்தை குறிக்கக்கூடியது. இப்போ இங்கே அதிகார அந்தஸ்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை, வாய்ப்பு இல்லை. அதிகார அந்தஸ்தை ஃபஸ்ட்டு இவரே எதிர்பார்க்க மாட்டார், எதிர்பார்த்தாலும் கிடைக்காது. காரணம் இங்கே 10ஆம் இடத்துல ஏற்கனவே நான் ஒரு வீடியோ பதிவில் சொல்லியிருப்பேன். அதே போல் தான் இங்கே 10வது இடத்துல சுக்கிரன் மட்டும் இருக்கார், கிரக பார்வை எதுவும் பெறலை அப்படின்னு சொன்னால் இங்கே அதிகாரம் அந்தஸ்துக்கு குறைவே இல்லை. ஆனால் இங்கே சனி செவ்வாயினுடைய பார்வை, 2 அசுப கிரகத்தினுடைய பார்வை இங்கே வாங்கிறதுனால இது இவர் எதிர்பார்க்க மாட்டார், இவருடைய கேரக்டரிட்டிஸ் பாழாகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கத்துலேருந்து பார்க்கும்பொழுது காரணம் 4ஆம் இடத்ததிபதி செவ்வாய் பலம் குறையிறாரு, நீச்சஸ்தானம் வாங்குறாரு. அப்படிங்கிறப்போ இங்கே கேரக்டரிட்டிஸ் குறையுது. அப்படிங்கிறதுனால இந்த அதிகார அந்தஸ்தில் ஒரு களங்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது வெளியே காட்டாமல் பார்த்துப்பார். காரணம் குருவினுடைய பார்வை இங்கே சுக்கிரன் மேலே படுறதுனால. அதிகாரம் அந்தஸ்து இது கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அந்தஸ்து கிடைக்கும், அதிகாரம் கிடைக்காது. அந்தஸ்துங்கிறது காசு பணத்தை வச்சு வர்றது, அதிகாரம்ங்கிறது நம்ம மற்றவங்க மதிக்கிற அளவுக்கு வாழ்ந்த பிறகு வரக்கூடியது. இப்போ அந்தஸ்து அப்படிங்கிறது நம்ம கையில் காசு வந்துடுச்சுன்னா நம்மளை வாழ்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஆனால் அதிகாரம்ங்கிறது அதே மாதிரி கிடையாது. உண்மையிலேயே நம்ம சொல்கிறத அவங்க செஞ்சால் மட்டும்தான் அதுக்கு உண்மையான அதிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சொல்கிறத சரினான்னு சொல்லிட்டு முன்னாடி விட்டு பின்னாடி பேசினா அதுக்கு பேர் அதிகாரம்னே சொல்ல முடியாது. அதிகாரம்னா நம்ம சொன்னது அவங்க முழப்பூர்வமாக வாங்கி அதை அவங்க கரெக்டாக செய்யணும், இல்லை நம்ம சொல்லாததை சிறப்பாக செஞ்சு முடிக்கணும். அதுதான் நம்மளுடைய அதிகாரம். அவங்களுக்கு சரியாக செயல்படுது, நம்மளை பார்த்து பயப்படுறாங்க, அல்லது நம்ம மேலே மரியாதை செலுத்தி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய அதிகாரம் அந்த இடத்துல முழுசாக வேலை செய்யுதுன்னு நம்ப முடியும். அப்போது இங்கே அதிகாரம் அந்தஸ்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இங்கே வேலை செய்யாது அல்லது நெகட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்குது. அதாவது அதிகாரம் அந்தஸ்துங்கிறது இவருக்கு சுத்தமாக தராது. இந்த கிரகநிலை அமைப்பு சுக்கிரன் 10வது இடத்துல இருந்து அந்த இடம் பாழ்படுறதுனால அதிகார அந்தஸ்து இவர் இல்லாத ஒரு பரவாயில்ல, எனக்கு அதிகாரம் நான் யார் கேட்டா, அந்தஸ்தை யார் கேட்டா, என்னை யாரா என்னை மதிக்க சொன்னது, நான் உன்னை கேட்டேனா அப்படிங்கிற மாதிரியான டைப்புங்கிறதுனால இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ சில பேர் எனக்கு என்ன 4 பேர் மதிக்கணும், அந்தஸ்தோடு வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? அது இந்த மாதிரி ஜாதகத்தில் பிறந்திருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு அமைப்பு கொண்ட ஜாதகத்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது வாய்ப்பு இல்லை. இப்போது 10வது இடம் ஒருத்தவங்களுடைய அதிகார அந்தஸ்தை குறிக்கக்கூடியது. அது எந்த நிலையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு விளக்க ஜாதகம் எடுத்தோம். அது இந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறதுனால இது இந்த மாதிரி பலன் தரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது ஒரு விதத்தில் ஜோதிட புரிதல்களை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன்.